ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிராஜம் டிஃபென்டிவ்ல பேசுகிறேன். குருவால குருவே துணை. மே மாத ராசி பலன் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தர உள்ளது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். விதியை மதியால் வெல்லக்கூடியவரும் கனவுகளை நினைவாக்கக்கூடியவருமான கும்பராசி அன்பர்களே, இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் நிச்சயம் யோகத்தை அளிப்பாருங்க. ஏன்னா 1ஆம் இடத்துல ஒரு சசமகா யோகத்தை அளிப்பார். மற்றும் பார்த்திங்கன்னா மாத துவக்கத்திலே குரு பயிற்சி அதிரடி மாற்றத்தை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடும். உடல்நிலை ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. பணவரவு நிச்சயம் தாராளமாக இம்மாதம் வரக்கூடுங்க. சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் பார்த்திங்கன்னா குறிப்பாக சந்திராஷ்டம நாட்கள் கவனமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா இந்த நாட்களில் தான் சண்டைகள், உங்களுக்கு மன அழுத்தங்கள், அதிகமாக பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். இம்மாதம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் 18/5/2024 காலை 4 மணி முதல் 20/5/2024 மாலை 5 மணி வரை. கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் கவனமாக இருங்கள். வேலை செய்யும் இடம், நண்பர்கள், குடும்பம், காதலர்கள் இங்கெல்லாம் வாக்குவாதம் செய்யாதீங்க. குறிப்பாக வண்டி ஓட்டும் போது கவனமாக இருங்க. தடைகள் விலகுவதற்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலையை போட்டுவிட்டு வெளியே செல்லுங்கள். வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பொதுவாக பார்த்திங்கன்னா ஜீவனம், புகழ், கௌரவம் எல்லாமே 10ஆம் இடத்தை வச்சு தாங்க. உங்களுடைய 10ஆம் இடத்தின் அதிபதி யாருங்கன்னா விருச்சிக செவ்வாய். அவர் பார்த்திங்கன்னா ராசிக்கு 2ஆம் மனையில் இருப்பது வாய்ப்பே ஒரு மனிதனை உயர்வடை செய்கிறது. வாய்ப்புகளை நிச்சயம் உங்களுக்கு உங்களுடைய தொழில்ஸ்தான அதிபதி செவ்வாய் அளிப்பாருங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க இதுவரை இருந்து வந்த பண நெருக்கடியை சமாளித்து தொழிலில் ஒரு புதுமையான விஷயங்களை கொண்டு வருவீங்க. கவனம் செலுத்தி வியாபாரத்தை பெருக்கி லாபம் அடையக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கக்கூடும். உணவு தொழில் முதல் உழவர் தொழில் வரை அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா நிச்சயம் வருமானம் அதிகரிக்கக்கூடும். வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய நிறுவனம் மற்றும் தொழிற்சாலைகளில் பார்த்திங்கன்னா நிச்சயம் வேலை கிடைக்குங்க. நல்லதொரு வேலை வாய்ப்பு உருவாகும் காலகட்டமாக இருக்கக்கூடுங்க. குரு பகவான் பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் மனையில் இருக்கக்கூட அவர் உங்களுக்கு 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்தை பார்ப்பாருங்க. எனவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நிறுவனங்களின் மூலமாக நிச்சயம் கம்ப்யூட்டர் துறை முதல் கவர்மெண்ட் வரைக்கும் மாத சம்பளம் உயர்வை அளிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடுங்க. விவசாயம் செய்யக்கூடியவர்கள் பூமிக்காரகன் செவ்வாய் அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகிரகத்தை நிச்சயமாக அளிப்பாருங்க. நெல் பயிர் மற்றும் காய்கனிகள் மூலமாக அமோக விளைச்சலை உங்களுக்கு கொடுப்பாருங்க. நிச்சயம் உங்களுடைய பழைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க. வெளிநாட்டுக்கு வேலை மற்றும் தொழில் முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயம் மன அழுத்தம் குறைந்து வெளிநாட்டு வேலை கிடைக்கப்பெறுவீங்க. ஏன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டின் அதிபதியே சனி பகவான் அவர் ராசியில் இருப்பதாலும் மேலும் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் நிச்சயம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி அளிப்பார். புதியதாக வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்ட உங்களுக்கு அனுமதி ஒப்பந்தம் கிடைக்கப்பெறும் மாதமாகவே இருக்கக்கூடுங்க. காதல் மற்றும் திருமணம் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா களத்திர பாவக அடிப்படையில் உங்களுக்கு சொல்லக்கூடியதுங்க. உங்களுடைய 7ஆம் இடத்தின் அதிபதி சூரிய பகவான் 3ஆம் மனையில் உச்சம் பெற்றிருக்க நிச்சயம் கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் போல உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவரை மனம் முடிக்கும் மாதமாகவே இம்மாதம் இருக்கக்கூடுங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, மனப்பிரிவு, தேவையில்லாத கவலை அனைத்துமே மறந்து உங்கள் காதல் காவியம் அரங்கேறக்கூடுங்க. மனதில் இருப்பதெல்லாம் மௌனத்தில் கலக்கும். கண்ணீரில் காதல் உரையாடும். காதல்கள் ஒன்றிணைவீர்கள். நிச்சயமாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தின் அதிபதி 2ஆம் மனையில் இருக்க நிச்சயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கக்கூடுங்க. நிச்சயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதல்காரகன் சுக்கிர பகவானும் புதனும் அனுகிரகத்தை அளிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் உங்களுடைய பூர்வ புண்ணியம் நிச்சயம் உதவியாகவே இருக்கக்கூடும். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி மிதுன புதன் அவர் ஸ்தானபலம் பெறுவதாலும் மேலும் குருவின் பயிற்சி 4ஆம் இடத்தில் நல்ல பலமாக இருப்பதனால நிச்சயமாக பேர் சொல்வதற்கு உங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கப்பெறும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தில் குரு மேற நலம் உண்டாகுங்க. எப்படின்னா நிச்சயம் அடிப்படை கல்வியை உங்களுக்கு கொடுப்பாருங்க. இந்த அடிப்படை கல்வி விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். புத்தக தேடலில் கல்லூரி மாணவர்கள் ஈடுபடுவீங்க. உங்களுடைய தனி திறமையை வளர்த்து கொள்வீங்க. இயலிசை போன்றவற்றில் முதல் நிலை மாணவராக வலம் வரும் மாதமாகவே இருக்கக்கூடுங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்னும் சொல்லக்கூடிய வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நிச்சயம் பார்த்திங்கன்னா ஒருவருக்கு அடிப்படை வசதிகளை பெருக்கி கொடுக்கக்கூடியதே 4ஆம் இடம் தாங்க. 4ஆம் இடத்தின் அதிபதி உங்களுக்கு 3ஆம் மனையில் இருப்பதும் 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்க திடீர் அதிர்ஷ்டம் அமையக்கூடுங்க. நிச்சயம் சுபபலனை குரு பகவான் அளிப்பார். நிலம் வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் போட்டு வந்த திட்டங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. முக்கியமாக 4ஆம் இடத்துல குரு இருந்தாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாகனம், தங்க நகை, ஆடை, ஆபரணம் இதெல்லாம் நிச்சயமாகவே வரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். அரசியலில் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உச்சம் பெறுவதால் நல்ல காலமும் நேரமும் துணை புரியக்கூடுங்க. மரியாதை தேடி வரக்கூடும். வெற்றியுடன் நீங்கள் பதவியும் உங்களுக்கு நிச்சயம் உயர்வை அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். சினிமா மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சுக்கிர பகவான் 3ஆம் மனையில் அமர்ந்திருக்க புதிய பட வாய்ப்பால் கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பாராட்டு பெறுவீங்க. வேலையில் சுறுசுறுப்பு அதிகரிக்கக்கூடும். வருமானமும் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும்.
மொத்தத்தில் இம்மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு கண்ணீர் விலகி காட்சிகள் மாறக்கூடும். பொது வழிபாடு, சிவ பூஜை அடிக்கடி நீங்கள் செய்து கொண்டு வரலாம். நிச்சயம் நீங்கள் பிறந்த நாள் அன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம், ஆடை தானம்லாம் கொடுத்துட்டு வாங்க ஏழை மக்களுக்கு. நவ கிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் சனிக்கிழமை தோறும் போட்டு வாருங்கள். நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.